நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு கே சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இதில் எஸ்பிஐக்கு அது கெடு விதித்திருந்தது. எஸ்பிஐ கொடுக்காது அப்படின்னு சொல்லி வந்த நிலையில் எஸ்பிஐ அது தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்துருச்சு. தேர்தல் ஆணையத்திலேயே அங்கே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ தேர்தல் ஆணையம் வெளியிடுமா அப்படின்னு கேள்வி எழுந்த நிலையில் அப்புறம் முர்மு கிட்டலாம் கோரிக்கை சில பேர் கொண்ட கொடுத்தாங்க. இந்த விவகாரம்லாம் இருக்கிறப்ப தேர்தல் ஆணையம் வெளியிட்டுருச்சு. இப்போ உச்சநீதிமன்றம் பிரத்யேக எண் அதை கொடுத்தாதானே தெரியும் அப்படின்னு கண்டிச்சிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் கட்சியும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ஏற்கனவே சொல்லி வந்த ஒரே நிலைப்பாடு தான். ஆக்சுவலா இவங்க இந்த இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே ஒரு கட்சி அபிஷியலாக ஊழலை சட்டப்பூர்வமாக்கி இருக்கிறது என்பதைத்தான் நம்ம இதுல பாக்குறோம். அதை வெளிப்படையா செய்யாம எல்லாரிடமும் இருந்தும் மறைத்து ஊழலை வெளிப்படையாக தேர்தல் பத்திரங்கள் என்ற நடைமுறையில் வாங்கி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அது தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தது. அது இன்றைக்கு உண்மையாயிருக்கிறது. முதல்ல இவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பத்திரங்களை வெளியிடுவதற்கு எங்களுக்கு 3 மாத கால அவகாசம் வேண்டும், 4 மாத கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டார்கள். அது ஒரு 24 மணி நேரத்தில் அல்லது ஒரு 2 நாட்களில் அது வெளியிடக்கூடிய ஒரு செய்தி தான், ஒரு டேட்டா தான் என்பதை தெரிந்திருந்தும் வேண்டுமென்றே கேட்டது. அது அரசாங்கம் மூலமாக கேட்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதற்கு அடுத்து தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும், இந்த டேட்டுக்குள்ள ஒப்படைச்சே ஆகணும்னு சொன்ன பிறகு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ராவா டேட்டாவை கொடுத்திருக்காங்க. எந்த நிறுவனம் யாரிடமிருந்து வாங்கினது, எந்த கட்சிக்கு சென்றது என்பது தெரியாமலேயே பல விஷயங்களை மறைத்து அந்த டேட்டாவை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதற்கும் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான கட்டணத்தை தெரிவித்திருக்கிறது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிடம் கட்டணத்தை தெரிவித்து யாருக்கு எவ்வளவு சென்றது என்பதை குறிப்போடு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற விவரத்தோடு இன்றைக்கு மீண்டும் அதை உச்சநீதிமன்றம் தலையில் குட்டி இருக்கிறது. இப்படி இவர்கள் வேண்டுமென்றே இதனை எப்படியாவது தேர்தல் வரை தள்ளிவிட வேண்டும், இதனை மறைத்து விட வேண்டும் என்பதற்காக இவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இவர்கள் மடியில் கனம் இருக்கிறது, அதனால் வழியில் பயம் இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. யார் எவ்வளவு அவர்களுக்கு நிறுவனங்களுக்கு நிதி கொடுத்தார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. புலனாய்வு மூலமாக செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 22,000 ஒரு தேர்தல் பத்திரங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 187 பத்திரங்கள் பிரதமரோட நிவாரண நிதியில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அது என்ன நிறுவனம், ஏன் அதனை பிரதமர் நிவாரண நிதிக்கு அவர்கள் பணமாக மாற்றப்படாதனால் தேர்தல் இதுல செய்திருக்கிறார்கள்? அதில் ஏதாவது இவர்கள் தில்லுமுள்ளு செய்திருப்பார்களோ, அல்லது நான் ஏற்கனவே முன்பு ஒரு விவாதத்தில் கூட குறிப்பிட்டேன், இவர்கள் ஏதாவது இதனை அழிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பார்கள் அல்லது மறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பார்களோ என்ற சந்தேகமும் இருக்கிறது. அது அந்த 187 பத்திரங்களும் என்ன, யார் கொடுத்தது, எவ்வளவு வரவு வைக்கப்பட்டது பிரதமர் நிவாரண நிதியில் என்பதையும் நம்ம குறிப்பிடணும். ஒன்று. இரண்டாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 கார்பரேட் நிறுவனங்களும் தொழிலதிபர்களும் கிட்டத்தட்ட 6000 கோடி 2019 இருந்து இவர்களுக்கு பாஜகவிற்கு நிதி வழங்கி இருக்கிறார்கள். இதில் முக்கியமான சில குறிப்புகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கம்பெனிகளே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 90% நிதியை கொடுத்திருக்காங்க. அந்த 30 கம்பெனிகளும் பாத்தீங்கன்னா ரெய்டுகள், ஐடி ரெய்டு, சிபிஐ ரெய்டு, இன்கம் டாக்ஸ், இது அமலாக்கத்துறை ரெய்டு நடைபெற்ற நிறுவனங்களிடம் இருந்து இவர்கள் பணம் பெற்றிருப்பது அப்பட்டமாக வெளியாகி இருக்கிறது. அதுல 1-2 நிறுவனங்கள்ல ஒரு உதாரணத்துக்கு குறிப்பிட்டேன்னா ஆப்கோ இன்ஃப்ரான்னு ஒரு நிறுவனம். அவர்கள் அவர்கள் 10/1/2022 எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அவர்களுக்கு 24/1/2022 9,000 கோடி டெண்டர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் டெண்டர் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல அவான் சைக்கிள்ஸ் ஒரு நிறுவனம், இதுல 10/10/2023 எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கி பாஜகவுக்கு கொடுத்திருக்காங்க. 23/12/2023 அவங்க பார்லிமெண்டரி மினிஸ்ட்ரியே அவங்க சொல்றாங்க இவர்கள் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஃபண்டை சரியா யூஸ் பண்ணலன்னு சொன்ன நிறுவனத்திடம் இருந்து இவர்கள் முன்கூட்டியே நிதியை வாங்கி இருக்கிறார்கள். ஆக எந்த வகையில் அவர்களுக்கு இவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே பார்க்க வேண்டும். அதே போல கல்பத்தரு ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு நிறுவனம், அது 10/10/2023 அன்று எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 4/8/2023 அன்றைக்கு அவர்கள் மீது ஐடி ரெய்டு நடந்திருக்கிறது என்பதை இங்க குறிப்பிட விரும்புறேன். நீங்க 2 மாதத்துல நீங்க 4/8/2023 அவங்க மீது ஐடி ரெய்டு வருது.
நீங்க 10/10/2023 எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அவங்க வாங்குறாங்க, வாங்கி பாஜக கொடுக்குறாங்க. இப்படி ஒரு லஞ்சத்தை எப்படி வாங்குறாங்க மாமூல பாருங்க. அதாவது நம்ம மாமூல் வசூலிக்கிறதுக்கெல்லாம் வந்து ரவுடிகள் அனுப்புவோம், முன்னாடி ரவுடிகள் அனுப்புவாங்க, அனுப்பி மாமூல வசூல் பண்ணுவாங்க. வசூல் இல்லைன்னாக்கா அவர்களே நேரடியா போவாங்க. இப்படி செய்கின்ற ஒரு வித்தையை இவர்கள் ஒரு கட்ட பஞ்சாயத்து அல்லது மாமூல் வசூலிக்கின்ற சூழ்நிலை அளவிற்கு இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றுதான் குறிப்பிடுகிறேன். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் கேம் சொல்லிக்கொண்டே இருக்கோம். அதுல பல விஷயங்கள் நம்ம எதிர்த்து இந்தியா முழுக்க ஆன்லைன் கேமை வந்து நிறுத்தணும், ஆன்லைன் லாட்டரியை தடை பண்ணணும்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆன்லைன் லாட்டரி நிறுவனங்கள் மூலமாக, அதாவது ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ்னு அவர்கள் மார்டினுடைய நிறுவனம், மார்டின் லாட்டரி என்று இருக்கிறது. சிக்கிம் போன்ற வட மாநிலங்களில லாட்டரி விற்பனை செய்கின்ற நிறுவனம். இவர்கள் பாத்தீங்கன்னா லாட்டரி அரசன்னே சொல்லுவாங்க அவங்கள. 7,000 கோடி தான் அவர்களோட நிறுவனமே வரவு செலவு செய்து கொண்டிருக்கிறது. அதாவது அவர்களுடைய டேர்ன் ஓவர்னு சொல்லுவோம். அது 7,000 கோடி தான். ஆனா 1,368 கோடிக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, இந்த நிறுவனம் மீது கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றியது சம்பந்தமாக அமலாக்கத்துறை விசாரணையும் நடைபெற்று வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி இவர்கள் அந்த நிறுவனத்துக்கும் இவர்கள் என்ன செய்து கொடுத்தார்கள், எதற்காக அந்த நிறுவனம் இவர்களுக்கு பணம் கொடுத்தது என்பதையும் நாம் பார்க்கணும். அதே போல டாக்டர் ரெட்டிஸ் லேப் இருக்கு. அவர்கள் பாத்தீங்கன்னா 17/11/2023 அன்னைக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்குறாங்க. 13/11/2023 அன்றைக்கு அவர்கள் மீது ரெய்டு நடந்திருக்கிறது. அதாவது ஒரு 4 நாட்கள்ல ரெய்டு நடந்து 13ஆம் தேதி ரெய்டு நடக்குது, 17ஆம் தேதி அவர்கள் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கி பாஜகவுக்கு கொடுக்கிறார்கள். இப்படி அது மட்டும் இன்னொன்று எடுத்துக்கொண்டால் அரவிண்டோ பார்மா என்று ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா 15/11/2022 அன்று எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அவர் அந்த நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் 10/11/2022 அன்றைக்கு அரெஸ்ட் ஆகிறார். ஒரு குற்றச்சாட்டின் பேரில் அரெஸ்ட் ஆகிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அரெஸ்ட் ஆவதிலிருந்து அந்த நிறுவனத்தின் மீது மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை இங்க முன்னாடி வைக்க வேண்டியிருக்கு. அதே போல ஸ்ரெட்டி சாய் எலக்ட்ரிகல்ஸ்னு ஒரு நிறுவனம், அது 11/11/2024 அன்றைக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்குறாங்க. அவர்கள் மீது 20/12/2023 அன்று ஐடி ரெய்டு நடந்திருக்கிறது, அது அவர்கள் மீது. அதே போல டோரண்ட் பவர்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து 10/1/2024 அன்றைக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்குறாங்க, தேர்தல் நிதி பத்திரத்தை வாங்குறாங்க. அவர்களுக்கு 7/3/2024, அதாவது 2 மாதம் கழித்து 1,540 கோடிக்கான டெண்டர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 1,540 கோடிக்கான டெண்டர் வழங்கப்பட்டிருக்கிறது. அது போல ஒரு சுரங்க நிறுவனத்திற்கு, அதாவது இவர்களிடமிருந்து எல்என்டி ப்ராஜெக்டிடமிருந்து கை மாற்றி அந்த ப்ராஜெக்ட ஒரு சுரங்க ப்ராஜெக்ட் கொடுக்கிற ஒரு நிறுவனத்துக்கு பத்திரங்களை கொடுத்திருக்காங்க. அது மாதிரி இன்னொன்று அவர்களுக்கு பத்திரங்கள் வாங்கியிருக்காங்க, அந்த நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுத்திருக்காங்க, அந்த பத்திரத்தை வாங்கப்பட்டிருக்கு. இன்னொரு 2 விஷயம் மட்டும், முக்கியமான விஷயம் குறிப்பிட்டுறேன். இவர்கள் வந்து தடுப்பூசி இலவசமாக கொடுத்தோம் என்று மார்தட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதே ஒரு குற்றச்சாட்டு வந்தது, சீரம் நிறுவனத்திற்கு மட்டுமே அந்த ஆர்டர் எல்லாம் கொடுக்கப்பட்டது, தடுப்பூசி ஆர்டர் கொடுக்கப்பட்டது சீரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனத்திற்கு. ஆனால் நம்ம கூட இங்க தமிழ்நாட்டுல கூட சொல்லியிருந்தோம், தடுப்பூசி இங்க செங்கல்பட்டில் இருக்கின்ற தடுப்பூசி தயாரிக்கும் ஆலை புதுப்பித்து அதில் தயாரிக்க வேண்டும் என்றெல்லாம் பல கோரிக்கைகள் எழுந்தது. அதை பற்றி எல்லாம் அவர்கள் மத்திய அரசு கவனிக்கவில்லை. சீரம் நிறுவனத்திற்கு மட்டுமே தரப்பட்டது. ஆனால் அந்த நிறுவனம் சீரம் ஒரே தவணையில 2022 ஆகஸ்ட் 1ஆம் தேதி 400 கோடியும், 2ஆம் தேதி 100 கோடியும், 17ஆம் தேதி 2.5 கோடி என 502.5 கோடியை தேர்தல் நிதியாக, தேர்தல் நிதி பத்திரம் மூலமாக புரூடன்ட் அறக்கட்டளை என்று ஒரு நிறுவனத்தை அறக்கட்டளையை வைத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக இவர்களுக்கு தந்திருக்கிறார்கள், லஞ்சமாக பணமாக அவர்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதே போல இன்னொன்று அதிர்ச்சி தரக்கூடிய ஒரே செய்தி என்னவென்றால், இவர்கள் பாகிஸ்தானை வைத்துதான் நம்மிடம் பேசிக் கொண்டிருப்பார்கள், எப்பொழுதும் பேசிக் கொண்டிருப்பார்கள். பாகிஸ்தானிடமிருந்து பாகிஸ்தான் ஆதரவாக பேசுவதா, பாகிஸ்தான் அப்படின்னு எல்லாவற்றுக்கும் பாகிஸ்தானை பற்றி பேசுவது இவர்களுடைய ஒரு வழக்கம். ஆனால் 2019 பிப்ரவரி 14ஆம் தேதி புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவில் நடைபெறுகிறது. இதற்கு பாகிஸ்தான் தான் காரணம் என்று ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கையும் நடத்தியதாக மத்திய அரசு கூறியது, மோடி அரசு கூறியது. ஆனால் பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த புல்வாமா தாக்குதல் நடக்கிறது. ஏப்ரல் 18ஆம் தேதி கராச்சியில் உள்ள
ஹப் பவர் கம்பெனி என்ற ஒரு பாகிஸ்தான் நிறுவனத்திடமிருந்து தேர்தல் பத்திரம் மூலமாக பாஜக நன்கொடை பெற்றிருப்பது இதன் மூலமாக அம்பலமாகி இருக்கிறது. இப்படி 40 சிஆர்பிஎஃப் வீரர்களை நாம் இழந்திருக்கிறோம், புல்வாமா தாக்குதலில் இழந்திருக்கிறோம். அதை பற்றி கூட கவலைப்படாமல் ஒரு பாகிஸ்தான் நிறுவனத்திடமிருந்து இவர்கள் வாங்க வேண்டிய தேவை என்ன என்பதை மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும். மத்திய பாஜக நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும். இதுதான் நாட்டு மக்களுடைய கோரிக்கை. இந்த இந்த ஒரு பெரிய ஊழலில் இருந்து மிகப்பெரிய ஊழலில் இந்தியாவை தள்ளி இருக்கின்ற பாஜக கண்டிப்பாக 2024 வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதை எல்லாவற்றையும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அவர் இப்ப நிறைய கம்பெனி பேரை சொன்னீங்க, அந்த கம்பெனி ஏன் கொடுத்தது அப்படின்னு அதுக்கு பின்புலம் வந்து இடி ரைடா இருக்கும், இல்லைன்னா அவங்க வந்து ஏதாவது கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த விவரம் எல்லாமே சொன்னீங்க. இல்ல பிரதானமா நீங்க கடந்த காலங்களில் சொல்லி வந்த குற்றச்சாட்டு அதானி அம்பானி அவங்க கொடுத்துருப்பாங்கன்னு, அந்த நிறுவனங்கள் ஏதாவது கொடுத்துருக்குதா? அதை பத்தி தகவல் இருக்கா? அந்த நேரடியாக அதானி அம்பானி என்ற நிறுவனங்களாக கொடுக்கவில்லை. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது இப்ப மகாராஷ்டிரால இருந்து செயல்பட்டு வர்ற குயிக் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்கிறது. இவர்கள் அதானி குழு தொடர்புள்ள நிறுவனம். இவர்கள் 410 கோடிக்கு பத்திரங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல இது வந்து ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் தொடர்புள்ள நிறுவனம் இந்த கம்பெனி. அதுபோல அதானியுடைய நிறுவனத்தின் மூலமாகவும் சில கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் வேறு ஒரு ஷெல் கம்பெனிகள் மூலமாக இவர்களிடம் சென்றிருக்கும் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இது உண்மையாக அவர்கள் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒவ்வொருவரும் வாங்கிய தொகையும் எந்த கட்சிக்கு கொடுக்கப்பட்டது என்பதையும் பொருத்தி அவர்கள் வெளியிட்டால் கண்டிப்பாக இந்த உண்மைகளும் வெளிவரும் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தேர்தல் பத்திரம் எஸ்பிஐ வந்து வெளியிட்டது, அப்புறம் தேர்தல் ஆணையம் வெளியிட்டது, இப்போ கோர்ட்டில் போய் இப்போ அந்த எண்கள் படி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களை மாதிரி உள்ளவங்க இருந்தாலும் அதில் சந்தேகம் இருக்குது, பல்வேறு சந்தேகம் இருக்குது இன்னும் சொல்லி வரீங்க. இப்போ கபில் சிபில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்கணும், இதே போல பிஎம் கேர்ஸ் அதுல இருந்து எவ்வளவு நிதி இருக்குங்கிறதையும் விசாரிக்கணும் அப்படிங்கிறார். இது கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டும். ஏன்னா பிஎம் கேர்ஸ் என்பது ஒரு தனியார் நிறுவனம் கிடையாது. பிஎம் கேர்ஸ் என்பதற்கு பொதுத்துறை நிறுவனம். அதுவும் ஒரு பெரிய ஊழலை இந்த பாஜக அரசு என்னன்னா, நீங்க அவர்கள் வந்து ஜனநாயகத்தை வந்து சர்வாதிகாரத்தை ஜனநாயக ரீதியில் நடத்திக்கிட்டு இருக்கிறது தான் அந்த பாஜக. இதுலயாவது 6000 கோடி அவங்க எடுத்துட்டாங்க, மற்றவங்களுக்கு மீதி கொஞ்சம் தான் வந்தது அப்படின்னு கணக்கு சொல்றோம். பிஎம் கேர்ஸ்ல வந்து எவ்வளவு இருக்குன்னே தெரியலங்கிறார். தெரியாது. ஏனென்றால் இவர்கள் உச்ச நீதிமன்றத்துல நீங்க அந்த பிஎம் கேர்ஸ் ஒரு நிறுவனம் ஒரு ஃபண்ட் ஆரம்பிக்கிறாங்க. எதற்கு என்று கேட்டால் நிவாரண நிதி என்று சொல்றாங்க. ஏற்கனவே பிரதமருடைய நிவாரண நிதி என்று, பேரிடர் நிவாரண நிதி என்று ஒரு நிதி இருக்கிறது, ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் இவர்கள் மறுபடியும் பிஎம் கேர்ஸ் என்று ஆரம்பிக்க வேண்டிய தேவை என்ன என்ற கேள்வியை ஏற்கனவே நாங்கள் எல்லாம் எழுப்பியிருக்கோம். ஆனாலும் இவர்கள் அதை பற்றி எந்தவித கவலையும் படாமல் அந்த பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்து அந்த பிஎம் கேர்ஸ்க்கு கட்டாய வசூல் செய்யப்பட்டது, மத்திய அரசு ஊழியர்களிடமிருந்து கட்டாய நிதி பெறப்பட்டது, எல்லோரிடமிருந்தும் நிதி பெறப்பட்ட பிறகு இது சம்பந்தமாக ஒரு ஆர்டிஐல போட்டு தகவல் கேட்கும் பொழுது இதில் எவ்வளவு நிதி வந்தது என்னவென்று கேட்கும் பொழுது அதற்கு பதிலளிக்க மறுத்தார்கள். உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு சென்ற பொழுது அங்கு சென்று இவர்கள் பிஎம் கேர் என்பது தனிப்பட்ட ஒரு அறக்கட்டளை, இதற்கும் பிரதமர் அலுவலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இந்திய அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கைவிரித்தார்கள். எப்படி ஒரு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சம்பந்தப்பட்ட ஒரு தனிய ஒரு அறக்கட்டளை அல்லது ஒரு பிஎம் கேர்ஸ் என்ற ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணும் பொழுது அதில் மத்திய அரசு பங்கும் இருக்கிறது, ஒவ்வொரு மக்களுடைய உங்களுடைய என்னுடைய பணமும் அதில் இருக்கிறது. இருக்கும் பொழுது அதற்கான வரவு செலவு கணக்கை கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் கிடையாது. இவர்கள் கண்டிப்பாக தந்தே ஆக வேண்டும், அந்த கணக்குகளையும் தந்தே ஆக வேண்டும். அதிலும் ஒரு மிகப்பெரிய ஊழலை இந்த பாஜக அரசு செய்திருக்கிறது என்ற சந்தேகம் மட்டும் இல்ல, அது இப்ப இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் வெளிவந்த உண்மைகளை பார்த்தாலே தெரிகிறது. தோண்ட தோண்ட உண்மைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஐடி ரெய்டு நடந்து 4 நாட்கள்ல தேர்தல் பத்திரம் வாங்குறாங்க. அதே மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு அவார்டு கொடுக்குறாங்க, ஒரு 1500 கோடிக்கு டெண்டர் கொடுக்குறாங்க. ஒரு 10 நாள்ல அல்லது ஒரு மாசத்துல அந்த தேர்தல் நிதி பத்திரம் மூலமாக அவர்களுக்கு நிதி வருகிறது. இது நீங்க இன்னொன்றும் எடுத்துக்கணும். நீங்க அபிஷியலாக இவர்கள் நிதி இவ்வளவு கொடுத்தவர்கள் கருப்பு பணமாக அல்லது வேறு சிலருக்கு பாஜகவிற்கு எவ்வளவு கொடுத்தார்கள் என்ற ஒரு கேள்வியும் நம் மனதில் எழுகிறது. ஏனென்றால் இவர்கள் எல்லாவற்றையும் கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளை பணமாக்குகிறேன் என்று சொல்லி டிமானிட்டைசேஷன் என்று சொல்லி எல்லாம் செய்தார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் கார்ப்பரேட்டுகளிடம் உள்ள கருப்பு பணத்தை எல்லாம் பாஜகவிடம் வாங்கி வெள்ளையாக்கி கொண்டதுதான் இவ்வளவு காலத்தில் செய்த ஒரு சாதனையாக இவர்களிடம் இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த ஊழல் மூலமாக
கண்டிப்பாக இந்த தேர்தலில் அவர்களுடைய முகமூடி கிழித்தறியப்பட்டு அவர்களுடைய ஊழல் முகமூடி வெளியில் தெரியும், அம்பலமாகும் என்பதுதான் உண்மை. தேர்தல் ஆணையர் அருண் கோயில் ராஜினாமாவே இன்னும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. ஏன் ராஜினாமா செய்தார் அப்படிங்கிற விவாதம் நடந்து வந்திருக்கு. இப்போ திடீர்னு 2 பேரை புதுசாக நியமிச்சிட்டாங்களே, தேர்தல் வருது, 2 பேர் நியமிக்காமல் இருக்கிறாங்க, எப்படி நியமிப்பாங்க அப்படின்லாம் பேசப்பட்டு வந்த நிலையில் உடனே நியமிச்சிட்டாங்க. இவர்களை பொறுத்தவரை இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக ஊழல், இந்திய மக்கள் எல்லா தரப்பு மக்களும் இவர்கள் மீது அதிருப்தி இருக்கிறார்கள். வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் திசை திருப்ப தேர்தலையே சரியான முறையில் நடத்துவார்களா என்ற ஒரு அச்சம் மக்கள் மனதில் எழுது. ஏற்கனவே இவிஎம் மிஷின் மேல மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது. அதன் பிறகு இந்த அருண் கோயல் என்பவருடைய நியமனத்திலேயே ஒரு பெரிய உச்சநீதிமன்றம் குட்டு வைத்தது. ஒரே நாள்ல அவரு பிஆர்எஸ் வாங்கி அவர் ரிலீவ் ஆகிறாரு, பதவியிலிருந்து ரிலீவ் ஆகிறாரு. அடுத்த நாள்ல ஒரே நாளில் அவருடைய பதவிக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அப்ரூவல் எல்லாம் ஒரே நாள்ல கிடைக்குது. இது ஏன் என்று உச்சநீதிமன்றம் குட்டு வைத்ததையும் பார்த்தோம். ஆனாலும் அதையும் மீறி அவர் நியமிக்கப்பட்டார். 2017 வரை அவருடைய பதவி இருக்கும் சூழ்நிலையில அவசரமாக தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் பதவியை ராஜினாமா செய்தார் என்று கூறுவதையும் ஏற்கத்தக்கதல்ல. அவருக்கும் அந்த தேர்தல் ஆணையத்திற்குள் ஏதோ சில குழப்பங்கள் இருந்திருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். 2வது, தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை வெளியிட்டிருந்தது. தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் பிரதமர், எதிர்கட்சி தலைவர், பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இவர்கள் 3 கொண்ட குழுதான் தேர்தல் ஆணையர்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலை உச்சநீதிமன்றம் தந்திருந்தது. ஆனால் இவர்கள் ஒரு அவசர சட்டம் மூலமாக அதனை மாற்றி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக இவர் பிரதமருடைய அமைச்சரவையில் இருக்கும் ஒரு அமைச்சர் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில ஏற்கனவே எங்களுடைய பாராளுமன்றத்தின் கட்சி தலைவராக இருக்கும் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கூட இந்த நியமனத்தை நாங்கள் ஏற்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார், வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் இவர்கள் 2-1 என்ற கணக்கில் இவர்கள் மெஜாரிட்டியாக இருப்பதால், 3 பேர் கொண்ட குழுவில் இவர்கள் 2 பேர் இவர்களுடைய ஆட்களாகவே இருப்பதால் அவர்களை வலுக்கட்டாயமாக நியமனம் செய்திருக்கிறார்கள். இப்போது தேர்தல் ஆணையத்தின் மீதும் மக்களுக்கு வலுவான சந்தேகம் எழுந்திருக்கிறது. எனவே உச்ச நீதிமன்றம், நீங்க பாகிஸ்தான் மாதிரி உள்ள ஒரு நாடுகள்ல தான் தேர்தல் எல்லாம் சிறப்பாக நடைபெறவே ஒழுங்கா நடைபெறாது. ராணுவமும் கோர்ட்டும் தான் தலையிட்டு தேர்தலை நடத்தும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்தியாவிலும் உருவாகி இருப்பதாக நான் பார்க்கிறேன். தேர்தல் ஆணையத்துக்கும் இது மாதிரி தேர்தல் நடத்துவதற்கும் இந்த மாதிரி ஊழல்களை கண்காணிப்பதற்கும் உச்சநீதிமன்றம் தலையிட்டு உடனடியாக இவர்கள் அதற்காகத்தான் இன்னொன்றும் செய்கிறாங்க. இதற்கிடையில பாத்தீங்கன்னா இந்த விவகாரங்களை எல்லாம் திசை திருப்புவதற்கு 3 வருடங்களாக தூக்கி கொண்டிருந்த சிஏஏ சட்டம், குடியுரிமை திருத்த சட்டத்தை வெளியிடுறாங்க, அதை அமலாக்க. அதற்கு அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற சட்டத்தையும் இன்றைக்கு கொண்டு போய் அவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சமர்ப்பிக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று நடத்தலாம், சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். இப்படி இவர்கள் ஒவ்வொன்றாக ஜனநாயகத்திலிருந்து மாறி ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி இந்திய நாட்டை இழுத்து செல்கிறார் பிரதமர் மோடி, பாஜக என்பதுதான் உண்மை. இதனை உச்ச நீதிமன்றம் தலையிட்டுதான், அதாவது ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் என்று சொல்வார்கள். அதே போல இன்றைக்கு மக்களின் கடைசி நம்பிக்கையாக இருக்கின்ற நீதிமன்றம் இந்த விவகாரங்களில் தலையிட்டு இவர்களுடைய அராஜகத்திற்கு, ஆணவ போக்கிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மோடி மீண்டும் தமிழகத்துக்கு வந்திருக்கிறார், பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்திருக்கிறாரு, குமரியில பேசியிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் இருக்கிற இந்தியா கூட்டணி எடுபடாது, தோல்விதான் அடையும் அப்படிங்கிறார். அவருக்குத்தான் தோல்வி பயம் வந்திருக்கிறது. எப்பொழுதும் மேடையில் பேசி சென்றிருப்பது போல இங்கு அவருடைய பேச்சு எத்தனை முறை வந்தாலும் சரி, இங்கேயே வீடு எடுத்து தங்கினாலும் சரி, தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. கண்டிப்பாக இந்தியா கூட்டணி தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இன்றைக்கு பாஜகவை வீழ்த்தக்கூடிய கட்டத்தில் தான் இருக்கிறது. அதில் ஒரே ஒரு விஷயம், தேர்தல் மட்டும் நேர்மையாக நடைபெற வேண்டும் என்ற அச்சம் மட்டும் எனக்கு இருக்கிறது, அவ்வளவுதான். இல்ல, தேர்தல் நேர்மையாக நடைபெறுமா என்ற அச்சம் எதனால நிலவுது? இப்ப உடனே தேர்தல் ஆணையம் நியமிச்சுட்டாங்க, தேர்தல் பத்திரத்து விஷயத்துல சந்தேகப்பட்டீங்க, வெளியிட மாட்டாங்க, இது அப்படியே மறைச்சிருவாங்க, முர்முகிட்ட கோரிக்கை போயிருக்கு, அவர் தடை போட்டுருவாரு, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு தடை போட்டுருவாரு அப்படின்னு பல்வேறு சந்தேகம்லாம் எழுப்புனீங்க. அவங்க அதை பற்றி எதுவும் சொல்லலை. தேர்தல் பத்திரம் விவரமும் வந்துருச்சு. இப்போ 2 பேர் நியமிக்காமல் இருக்கிறாங்க, தேர்தல் தள்ளி போகும், அதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ தேர்தலும் நாளைக்கு அறிவிக்க போறாங்க, அறிவிப்பும் வந்துருச்சு. இல்லைங்க, 3 விஷயங்கள்ங்க. நான் சுருக்கமா சொல்லணும்னா, தேர்தல் சம்பந்தமான அச்சம் எதனால் வந்தது அப்படிங்கிறது சொன்னோம்னா, 1,
இவர்கள் ஒரு நம்பர், நாங்கள் 400 இடங்களை ஜெயிப்போம் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பெர்செப்ஷன். இரண்டாவது எல்லோருடைய கருத்து கணிப்புகள், பல கருத்து கணிப்புகளை இவர்களே கருத்து திணிப்புகளாக வெளியிடுகிறார்கள். 400 இடங்கள் பாஜக வெற்றி பெறும் என்ற ஒரு கருத்து திணிப்புகள் பல மீடியாக்கள் மூலமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது, இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்று சொல்லப்படுகின்ற அதன் மீது மக்களுக்கு வலுவான சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா கடந்த காலங்களில் விவிபேட்ல இருந்து வருகிற ஒப்புகை சீட்டுக்கும் தேர்தல் வாக்கு பதிவுக்குமான எண்ணிக்கை முரண்பாடுகள் நிறைய இருந்ததை பார்த்தோம். அதையெல்லாம் சரி செய்ய தேர்தல் ஆணையம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே போல தேர்தல் தேதியும் பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் பாஜகவிற்கும் வசதியான நேரங்களில் அது தீர்மானிக்கப்பட்டிருப்பதை பல காலகட்டங்களில் தீர்மானித்திருப்பதை பார்த்துக்கிறோம். அதே போல எதிர்கட்சிகள் மீது மட்டும் தேர்தல் ஆணையம் பல நடவடிக்கைகளை எடுக்கும் தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சியை கண்டுகொள்ளாமல் இருப்பதையும் பல காலங்களில் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது தேர்தல் ஆணையர்கள் நியமனத்திலும் இவர்கள் ஒரு ஊழலை அல்லது மறைமுகமாக ஒரு திணிப்பை, இவர்களுடைய ஆட்களை, இவர்களுக்கு வேண்டிய ஆட்களை திணிக்கும் நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு உள்ளது. அப்படி தேர்தல் ஆணையர்கள் நியமனமும் சரியில்லை. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீதும் எங்களுக்கு சந்தேகம். தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக இவர்கள் ஊழல் செய்து பணத்தையும் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிகார பலம் மூலமாக எல்லா கட்சிகளையும் ஒடுக்குமுறையையும் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தான் எங்களுக்கு அந்த தேர்தல் நேர்மையாக நடைபெறுமா என்ற அச்சம் உள்ளது. இதையும் மீறி ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கையான உச்சநீதிமன்றம் சரியான நடவடிக்கையை இதில் தலையிட்டு எடுக்கும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.